சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கண்காணிக்க விமானப்படை தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கண்காணிப்பதற்காக விமானப்படை மேலதிக கண்காணிப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளதுடன் இன்று பலாலி விமானப்படை முகாமில் நிலை கொண்டுள்ள விமானப்படையின் 7ஆம் படைப்பிரிவுக்கு சொந்தமான பெல் 212 உலங்கு வானூர்தி யாழ்ப்பாணம் பிரதேசத்தை கண்காணிக்க பயன்படுத்தப்பட்டது. இதன்போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொந்தா கண்காணிப்பு நடவடிக்கைகளில் இணைந்து கொண்டார். பலாலி விமானப்படை தளத்தில் நிலை கொண்டிருந்த பெல் 212 உலங்கு வானூர்தி யாழ்ப்பாண பகுதியில் கண்காணிப்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. அந்த விமானத்தின் மூலம் நெடுந்தீவில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் குழு ஒன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அவர்களை சிகிச்சைக்காக யாழ் வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கு விமானப்படையினர் முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். விமானப்படையின் பெல் 212 உலங்கு வானூர்தி தெதுரும்பய, சிலாபம், புத்தளம் மற்றும் சம்மாந்துறை, மட்டக்களப்பு, மகாஓயா, வதியத்தலாவ் ஆகிய பகுதிகளை கண்காணிப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. தற்போதைய அனர்த்த நிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தல், நீரில் மூழ்கியுள்ள இடங்கள் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக கிழக்கு மாகாண ஆளுநர் திருகோணமலையில் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டார். கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர, வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர மற்றும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மீமனா ஆகியோரும் இணைந்து பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டனர். திருகோணமலை, கிண்ணியா, மூதூர், தோப்பூர், சேர்வில மற்றும் தம்பலகாமம் ஆகிய பிரதேசங்கள் இதன்போது அவதானிக்கப்பட்டன.